உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களின் நரகம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய நெருப்புடைய ஒட்டுமொத்த சூடும் ஒட்டுமொத்த வெப்பமும் நரக நெருப்பிலே 70 ஒரு பகுதிதான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இன் கானத் லகாஃபியா, இதுவே போதுமானதே அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதனை வேதனை செய்வதற்காக 70 69 மடங்கு பெரிய நெருப்பு நரக நெருப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நெருப்பிலே போடப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமாக எப்படி அசிங்கமாக மாற்றப்படுவான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா பைன மன்கிபைல் காஃபிர், ஒரு காஃபிருடைய நரகத்திலே போடப்படக்கூடிய அந்த மனிதனுடைய தோல் புஜத்துடைய அளவு என்னவென்றால், வேகமாக பயணம் செய்யக்கூடியவன் 3 நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவை அடைய முடியுமோ அவ்வளவு தொலைவாக நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பிலே போடப்படக்கூடிய அவனுடைய ஒரு கடவாய்ப்பல் மிஸ்லு உஹுத், உஹதுடைய மலையை போன்று நரகவாதியுடைய ஒரு கடவாய் பல் இருக்கும். அந்த தோளுடைய தடிமம் எவ்வளவு இருக்கும் என்றால், 3 நாட்கள் ஒருவன் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவை அடைய முடியுமோ அவ்வளவு தொலைவு அவனுடைய தோளுடைய நரகவாதியுடைய தோளுடைய தடிமம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகவாதியுடைய பின்புறம் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலே எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவாக மாற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு கடினமான, இவ்வளவு விகோரமான, இவ்வளவு அசிங்கமான இந்த உருவத்தை, இந்த மனிதனை நரகத்திலே தூக்கி எறிந்தால், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப், போட்ட மாத்திரத்திலேயே இவ்வளவு கடினமாக இருக்கக்கூடிய அந்த தோல், இவ்வளவு பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தோற்றம் நரக நெருப்பால் பொசுக்கி எடுக்கப்பட்டு விடும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோல் அழிந்தவுடன் புதிய தோள்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த வேதனையை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நரகத்திலே, அந்த நரக நெருப்பிலே, நரக நெருப்பு என்பது கண்ணியத்துக்குரியவர்களே மேலும் நெருப்புதான், கீழும் நெருப்புதான், வலதுபுறமும் நெருப்புதான், இடதுபுறமும் நெருப்புதான். நரகத்திலே வீசப்படக்கூடிய காற்றும் நெருப்புதான், நரகத்திலே முளைய வைக்கப்படக்கூடிய மரமும் நெருப்புதான், நரகத்திலே போற்றப்படக்கூடிய போர்வைகளும் நெருப்புதான், நரகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் நெருப்பாலானது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்